Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கட்டைப்பையில் சம்டைம்ஸ் ஒரு பக்கம் இந்த கட்டை வந்து உடஞ்சிரும். இந்த பிக் ஷாப்பர் பேக்கில் இந்த மாதிரி ஒரே ஒரு கட்டை வச்சு என்ன பண்ணலான்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் டஸ்டிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மாற்ற போகிறேன். இந்த மாதிரி பிட்டாக கிளாத் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பீசஸ். இது வந்து டிஷர்ட், லெக்கின்ஸ் இது மாதிரி ஏதாவது கிழிஞ்சது இருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேஸ்ட்டு கிளாத்லேருந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 15 பீஸ் கிட்ட இது மாதிரி எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரே ஒரு சைடில் இருக்க இந்த கட்டைப்பையில் இருக்க இந்த கட்டை வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இப்போது இதில் வந்து நம்ம டபுள் அண்ட் டேப் இருக்குல்ல, டபுள் சைட் டேப்பு, இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு விரல் நீளத்துக்கு சுற்றிக்கலாம். ஒரு சைட் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இது மாதிரி சுற்றிக்கோங்க. அப்புறம் மேலே இருக்க பேப்பர் மட்டும் நம்ம எடுத்துடலாம். இப்போது இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கம் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு பதிலாக நீங்கள் கம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இந்த துணி எல்லாத்தையுமே நம்ம ஒட்டிட போகிறோம். கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு லைன் ஒட்டிடலாம். அப்போ ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 துணி நீங்கள் லைனாக இது மாதிரி ஒட்டிடலாம். இது மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதுக்கு மேலே ஒரு 2 ரவுண்ட் மட்டும் இந்த டபுள் அண்ட் டேப் அப்படியே ஒட்டிடுங்க. டபுள் சைட் டேப்பை சுற்றிட்டு இந்த மேலே இருக்க பேப்பரையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கீழ் பக்கத்துலேருந்து எல்லா துணியும் ஃப்ரண்ட் பக்கத்துக்கு இப்படி மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் கீழே வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் இது மாதிரி சுற்றிக்கிறேன், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிறதுக்காக. நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுறது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து களையாமல் இருக்கும். மேலே இருக்க துணி 1க்கு 2 ரப்பர் பேண்ட் கூட போட்டு அதை டைட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம டஸ்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க இந்த சைஸ் மட்டும் ஈவனாக இருந்தால் பார்த்துக்கோங்க, இல்லைனா கட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி டஸ்டிங் யூஸ் பண்ணி நம்ம சோஃபா, பெட்டு, அதுக்கப்புறம் ஜன்னல் எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக டஸ்ட் பண்ண முடியும். கொஞ்சம் இடுக்கான இடத்துலையும் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேட்டு, டோர் இதெல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.